பால் சுறா சொல்லுவாங்களே அதானே? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பசங்களுக்கு வந்து லீவ் விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து இத்தனை நாள் வந்து ஸ்கூல் போய்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லீவு 2 பேரோட இந்த நாள் எப்படி போகுது அப்படின்னு ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்புமா செய்யலாம் அப்படின்னு பிளான். பட் ரவை இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஓட்ஸ் பாக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அரை பாக்கெட் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு தேடி பார்க்குறப்போ ஓட்ஸ் உப்புமா செய்யலான்னு போட்டிருந்தாங்க. மசாலா உப்புமா இல்லாமல் ராவாக நம்ம சீனி கூட வச்சு சாப்பிட்ற, இல்லாட்டி சட்னி கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்ஸை வந்து எண்ணெய் எதுவும் இல்லாமல் ப்ளெயினாக அந்த சட்டியில் போட்டு அப்படியே லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து வறுக்கணுங்க, வறுக்காமலாம் நம்ம செய்யவே கூடாது. ஸோ அதுக்கப்புறம் அதே கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி, குட்டி குட்டியாக சாப் பண்ண இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் போடணும். ஸோ இதெல்லாம் நான் போடுறப்ப கேமரா ஆனில் இருக்குது அப்படின்னு நினச்சி நான் போட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணேன். ஸோ அதனால் வந்து மிஸ்டேக்காக அந்த வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதையுமே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஓட்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு அளவு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஊற்றுறது இல்லை. நம்ம வந்து லைட்டாக வந்து தண்ணியை மட்டும் தொளிச்சு விட்டோம் அப்படின்னம்னாலே போதும். ஒரு 2-3 தடவை மூடி போட்டு அப்படியே தொளிச்சு விட்டுட்டு அப்புறம் கிளறிட்டு அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணோம் அப்படின்னம்னா இந்த ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். ஸோ நீங்கள் அளவு தண்ணி வச்சு இந்த மாதிரினா அப்படியே கொள்ளன்னு ஆயிரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தெளித்து சாப்பிட்றது அதுவே நல்லா வெந்து வந்துடும். இதுக்கு சைடிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்னி தான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். கடைசியாக பார்த்திங்கன்னா இதில் வந்து லைட்டாக லெமன் புழிஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட லெமன் எதுவுமே இல்லை. ஸோ லைட்டாக வந்து உப்பு பார்த்தேன், உப்பு வந்து பத்தலைன்னு சொல்லிட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு பெரட்டி விட்டேன். ஓட்ஸ் உப்புமா ரெடி. அதே மாதிரி சட்னிக்குமே தாளிச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் உப்புமா தான். மைசாவுக்கு பார்த்திங்கன்னா ராவாகவே சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து சட்னி வச்சு தான் சாப்பிட்டேன். அஸ்கருக்குமே வந்து சட்னி வச்சு தான் ஊட்டி விட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறப்பே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மீன் வண்டி வந்திருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பால் சுறா, அதுக்கப்புறம் திருக்க மீன், இறால், பெரிய இறால். ஆனால் ரேட் எல்லாமே வந்து ரொம்ப ஹையாக சொன்னாங்க. பட் நான் இன்றைக்கி வாங்க வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்டு சாப்பிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதமான மாதிரி இருக்குது. ரொம்ப வருஷம் கூட 1 வருஷம் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நண்டு வாங்கியிருந்தோம். அதுவும் இன்றைக்கி வந்து பெரிய களி நண்டுன்னு சொல்லுவாங்க. நான் இந்த நண்டு வந்து கரெக்டாக களி நண்டுன்னு சொல்லலான்னு தெரில. பட் பெருசு. அஸ்கருமே ஃபஸ்ட் டைம் இந்த நண்டு பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். பட் இவ்வளோ பெருசாக கால் வச்ச மாதிரி ரேராக தான் வாங்கியிருப்பேன். எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. அஸ்கர் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறான் அப்படிங்கிறனால அஸ்கரும் மைஸும் உட்காந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் மற்ற தண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படி குட்டி குட்டியாக வந்து 2 பீஸாகவே போட்டுட்டேன். ஏன்னா ஒரு 4 நண்டு தாங்க இருக்கும். 4 நண்டு தான் நின்றுச்சு. நல்லா பெரிய நண்டாக 4 நண்டு தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து 2ஆக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா அலசி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா துருவன தேங்காய், அதுக்கப்புறம் வந்து மிளகு, சீரகம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், லைட்டாக வெந்தயம். இன்றைக்கி வந்து என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு பல்லாரி போட்டிருக்கேன். பட் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த நண்டு கிரேவி அதை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் போட போகிறேன். இது வந்து சட்டியில் போடலாம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுச்சி ஸ்மெல் ரொம்ப அதிகமாக அடிக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் போடுறது தான் பெஸ்ட்டு. ஸோ குக்கரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாமே வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஸோ அதனால் ஒரு 4 பழுத்த தக்காளி போட்டிருக்கேன். அதுவுமே நல்லா மேஷாரை தட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த நண்டை பொறுத்த வரைக்கும் வாயு வந்து கொஞ்சம் ஹெவியாக, அதாவது எனக்கு வாயு தொல்லை இருக்குது அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக போடுங்க. அந்த நண்டு இந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாய் பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும், அங்கங்கே குத்தல் மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக போட்டு அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பேஸ்ட் அதையும் போட்டுட்டு அது பச்சை வாசனை போகிறதாட்டி நல்லா கிளறி விட்டு மேலே வந்து அந்த ஆயில் வந்து அப்படி பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்க நண்டை வந்து இன்னொரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கரலாம். இது வந்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக உப்பு போட்டு குக்கரில் வந்து விசில் போட போகிறோம். குக்கரில் விசில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டை வந்து கொஞ்சமாக வந்து சீரக சம்பா ரைஸ் இருக்குது சரியா, அதனால் வந்து அது வந்து கொஞ்சம் தான் இருக்குது. மதியத்துக்கு கூட சாதத்துக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உல வச்சுருக்கேன். அரிசி வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். சீரக சம்பா ரைஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி அளவு தண்ணி வச்சு இந்த மாதிரி அடி பிடிக்காமல் எந்த அளவுக்கு இது பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம உல வைக்கிறோம் அப்படின்னம்னா எப்பவும் போல் அரிசியை களைஞ்சி ஸ்ட்ரெயிட்டாக வந்து உல வைப்போம்ல, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னம்னா சாதம் வந்து களி மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, உலைய வச்சு உலை கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரைஸை போட்டிங்கன்னா ஒரு 5-6 கொதிலே சாதம் ரெடி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்குது ஆனால் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ரைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். கரெக்டாக ஒரு 5 விசில் வந்துச்சு. ஹை ஃப்ளேம்லேயே 5 விசில் வச்சுருந்தேன். அது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாறு வந்து நல்லா இறங்கியிருக்கு. இது லைட்டாக மேலே பார்த்தீங்கன்னா மிளகு சீரக பொடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கறிக்கு எப்பவுமே மிளகு கறிக்கு தூவும் பார்த்தீங்களா, அந்த பொடி போட்டிருக்கேன். ஏன்னா வாயு அப்படிங்கனால எந்த அளவுக்கு மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவுமே நல்லது. ஸோ அதையும் போட்டுட்டு லைட்டாக வந்து கொதி வந்ததுக்கப்புறம் லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த இதில் ஆஃப் பண்ணிட்டு சாதத்தையும் வடிச்சிட்டு அடுப்படியும் க்ளீன் பண்ணியாச்சு. நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா துணி துவைச்சி போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 12-1 மணி வரைக்கும் நல்லா வெயில் அடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிலே அடிக்க மாட்டேங்குது. ஸோ வந்து நான் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூடாக வந்து துணிமணி எடுத்துகிட்டு போய் பசங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இதை மடித்து எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க துணியை வந்து பிரித்தாச்சு. அஸ்கரோட துணி அவன்கிட்ட கொடுத்தாச்சு, மைசாவோட துணி என்னோட துணி இது எல்லாத்தையுமே பிரித்து மடித்து அவங்கவுங்களோட கொடுத்த அந்த இடத்துல வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா சீரக சம்பா சாதம் வச்சு நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை நண்டு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு பாய் உரித்து கொடுத்துட்டேன். அஸ்கர் வந்து அப்படியே டிவி பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். நாங்களுமே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து நானும் என் பொண்ணு எல்லாமே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு காற்று அடிச்சிச்சு, இடி மின்னலோட. மேகம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். மேகத்தை பார்த்து சரியான மழை பெஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பொட்டு மழை கூட பெய்யலை. லைட்டாக 2-3 தூத்தை மட்டும் விழுந்துச்சு. ஆனால் நல்லா காற்றடிச்சிச்சா, ஸோ மழை அந்த அளவுக்கு பெய்யலை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இந்த சாக்கோலாவா கேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி குட்டியாக ஆப்பக்கல்லில் வந்து சுட்டு கொடுப்பாங்களா, அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். வீட்டில் இருக்க பொருள்லாம் போட்டு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு கலவையாக வந்து நானும் பசங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இது செய்கிறப்ப பக்கத்துலேயே இருந்துட்டு தட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்னென்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சீனி நாட்டு சக்கரை போட்டிருந்தேன். நான் ஒரு தடவை நாட்டு சக்கரை மட்டுமே போட்டு இது செஞ்சுருந்தேன். அது அந்தளவுக்கு இனிப்பு எடுத்து கொடுக்கல. ஸோ சீனி கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா ஸ்வீட்னு கொஞ்சம் ஓவர்லோடாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிட்டு அப்புறம் சூடான கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மைதா மாவு, கோதுமை மாவு இன்னும் ஆட்டலை, ஸோ அதனால் வந்து மைதா மாவு நான் சேர்த்துக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பால் மாவு, அதுக்கப்புறம் வந்து பூஸ்ட்டு, இது எல்லாமே வீட்டில் இருக்க எல்லாத்தையும் மொத்தமாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து சோடா உப்பு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவுமே நான் போட்டிருந்தேன். ஆப்பச்சோடா சொல்லுவாங்களா, அதுதான் நான் போட்டிருந்தேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து முக்குளி சட்டியில் போட்டு நம்ம சுட்டு அந்த கேக் மாதிரி எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு பிளானு. ஸோ அதுக்கு தான் வந்து அந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முக்குளி சட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது மேலே வந்து டாப்பிங் மாதிரி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட்டாக வந்து அவங்க போட்டிருந்தாங்க. வீடியோவில் அதெல்லாம் பார்த்துருந்தோம். பட் நம்மகிட்ட வந்து டார்க் சாக்லேட்லாம் இல்லை, டெய்ரி மில்க் சாக்லேட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக போட்டு ஆளுக்கு ஒன்றா மேலே வச்சு அது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது செய்கிறப்பே வந்து பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்தாங்க பசங்க, எப்படா ரெடியாகவும் சாப்பிட்லாம் அப்படின்னு. முக்கியமாக என்னோடய பையன் அந்த டான்ஸர் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து சாக்லேட் அப்படின்னு ஒன்று சாப்பிடவே கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அவனுக்காகவே வந்து
இம்புட்டையும் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றாகாது போல், ஒரு மாதம் சாப்பிடல இல்லையா, அதனால் வந்து இதை செஞ்சு கொடுத்துருந்தேன். எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே டேஸ்ட் நல்லாவே வந்திருந்தது. ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரி மில்க் வந்து நாங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப அந்த சாக்லேட் வந்து அப்படியே மெல்ட் ஆகி வந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரல. ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி குட்டிங்கள்லாம் கண்ணு திறந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க இருக்கிற அந்த வட்டாக்குள்ளேருந்து வெளியில் வந்து அப்படியே உலாவிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு சில பேருக்கு வந்து இந்த பூனைக்குட்டியுமே பிடிக்கும். சரி, அவங்கள பார்த்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவில் காட்டினேன். 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து தொட்டி கழுவுனது. ஸோ வந்து தொட்டி வந்து ரொம்ப வந்து அப்படியே பாசி அடர்ந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து தொட்டி தான் கடைசியாக நானும் என்னுடைய நாத்தனார் பையனும் கழுவ போகிறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு சந்திப்போம்.